ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படமாக வெளியான பெட்டி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பெட்டி மலை கிராமத்தை சேர்ந்தவரா இருக்காரு. இவங்க ஊர் மக்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்றதுக்காக கவர்மெண்டே பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்காத ஒரு சூழல்ல இருக்கு. ரயில் வசதி கூட இல்லாத இவங்களோட கிராமத்துல ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா பெட்டி இருக்காரு. இவருடைய லைஃப்ல நடக்கிற திருப்பங்களால தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இதுக்காக ஹீரோ என்ன செஞ்சாரு, இறுதியில தான் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ராம்சரன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஐடென்டிட்டி, டிக்னிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டி மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஒரு ரூரல் பேக்ட்ராப்பா இருந்தாலுமே அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல ரொம்ப நல்லாவே பிரம்மாண்டமா காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், எமோஷனல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours மேல இருக்கும். பட் தேவையில்லாம நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் சப்ளாட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. வீக்கான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டராவே ஃபீல் ஆகுது. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்றத கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ் டிராமாலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல இருக்கிற கிளிஷேவான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துலயுமே இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டெட் ஸ்லோவா இருக்கும். அது நீங்க தாண்டிங்க அப்படின்னா தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அல்கனன்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. பெட்டி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.